இந்த சாப்டரில் நம்ம மாடிஃபை கமாண்டை பற்றி பார்த்துடலாம். முன்னாடி உள்ள சாப்டரில் ஒரு எலிமெண்ட் எப்படி ட்ராப் பண்ணுறது, செலக்ட் பண்ணுறது, அப்புறம் டெலிட் பண்ணுறது பற்றி ப்ரீஃபாக பார்த்தோம். இந்த சாப்டரில் அந்த எலிமெண்ட்டை எப்படி மாடிஃபை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மாடிஃபைல மூவ், காப்பி, ரொட்டேட், மிரர், அரே இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். டெம்பரரியாக நான் வாலை ட்ராப் பண்ணுறேன். வாலை கிளிக் பண்ணிவிட்டு 25 என்டர். நம்ம ஏதாவது ஒரு எலிமெண்ட்டை ட்ராப் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணாலே மாடிஃபை பேனல் ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த மாடிஃபை பேனல். இதில் மூவ், காப்பி, ரொட்டேட், மிரர், அரேன்னு நிறைய கமெண்ட் இருக்கும். அதெல்லாம் என்னென்னு வரிசையாக ப்ரீஃபாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மூவ் கமாண்டை பற்றி பார்த்துடலாம். ஒரு எலிமெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணாலே அது மேலே கர்சரை கொண்டு போனால் டிஃபால்ட்டாக கர்சர் வந்து மூவ் சிம்பிளாக மாறிடும். ஸோ அதை சிம்பிளாக கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணால் போதும், மூவ் பண்ணிடலாம். இன்னொரு மெத்தட் இருக்குது. என்னென்னா அந்த எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மூவ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு எலிமெண்ட்டை எங்கே மூவ் பண்ணணுமோ அங்கே மூவ் பண்ணலாம். வாலை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாலை எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். வாலை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வாலை வெர்டிக்கலாக அண்ட் ஹரிசாண்டலாக மட்டும்தான் மூவ் பண்ணணும்னா ஷிஃப்ட் பட்டனை ஹோல்டு பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலில் மட்டும்தான் மூவ் ஆகும். தென் எலிமெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பட்டனை கிளிக் பண்ணி மூவ் பண்ணுறப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணால் போதும். லைக் 50 என்ட்ரு டைப் பண்ணேன்னா இந்த வால் 50 ஃபீட் மூவ் ஆயிடுச்சு. அவ்வளோதான் மூவ் கமாண்ட். அடுத்தது காப்பி கமாண்ட் பற்றி பார்த்துடலாம். எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். காப்பி பட்டன் இங்கே இருக்குது. மூவ் கமாண்டில் என்னென்ன பண்ணோமோ அதே ப்ரொசீஜர் தான் இதுக்கும் அப்ளை ஆகும். எலிமெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே எலிமெண்ட்டை காப்பி பண்ண வேண்டியதுதான். எலிமெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பட்டனை கிளிக் பண்ணி காப்பி பண்ணால் ஒரு தடவை தான் காப்பி ஆகும். பட் இந்த எலிமெண்ட்டை கண்டினியூஸாக நான் காப்பி பண்ணணும்னா எலிமெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி, இந்த ஆப்ஷன் பாரில் மல்டிபிள்னு செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக எத்தனை தடவை வேணுமோ அத்தனை தடவை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் காப்பி கமாண்ட். அடுத்தது ரொட்டேட் கமாண்ட். ரொட்டேட் கமாண்டை யூஸ் பண்ணி ஒரு எலிமெண்ட்டை ரொட்டேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு வால் ட்ராப் பண்ணுறேன். 25 என்டர். இந்த எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை பேனலில் ரொட்டேட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சென்டர் ஆஃப் ரொட்டேஷன் டிஃபால்ட்டாக எலிமெண்ட்டோட சென்டர் பாயிண்டில் இருக்கும். ஸோ ரைட் சைடில் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே மேலே மவுஸ் பாயிண்டரை கொண்டு வந்தேன்னா எலிமெண்ட் ரொட்டேட் ஆகிரும் பாருங்கள். நான் 90 டிகிரியில் வச்சு கிளிக் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், வாலை ரொட்டேட் பண்ணியாச்சு. கண்ட்ரோலில் செட் பண்ணுறேன். திரும்ப வாலை செலக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட். டிஃபால்ட்டாக சென்டர் பாயிண்டில் இருக்கும். இல்லை எனக்கு சென்டர் பாயிண்டில் வேணாம், ஏதாவது ஒரு கார்னரில் வேணும் அப்படின்னா இங்கே ஆப்ஷன் பாரில் சென்டர் ஆஃப் ரொட்டேஷன் பிளேஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் இந்த ரைட் கார்னரை கிளிக் பண்ணுறேன். இப்போ அதே மாதிரி ரைட் சைடில் ஒரு கிளிக், அப்புறம் ரொட்டேட். என்ன ஆங்கிள் வேணுமோ அதில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட். கண்ட்ரோலில் செட் பண்ணுறேன். திரும்ப வால் செலக்ட், ரொட்டேட். இப்போ என்னென்னா திரும்ப ஒரு கிளிக் அப்புறம் ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆங்கிள் வேணுமோ அதை ஜஸ்ட்டு டைப் பண்ணால் போதும். லைக் இப்போ நான் 50 டிகிரி ரொட்டேட் பண்ண போகிறேன். 50 என்டர். அவ்வளோதான், இந்த வால் வந்து 50 டிகிரி ரொட்டேட் ஆகிடுச்சு. கண்ட்ரோலில் செட் பண்ணுறேன். இப்போ இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இந்த வாலை காப்பி பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன பண்ணுறதுனா வாலை கிளிக் பண்ணிவிட்டு ரொட்டேட். இங்கே ஆப்ஷன் பாரில் காப்பியை டிக் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணால் புதுசாக இன்னொரு எலிமெண்ட் ரொட்டேட் ஆகி வரும். ஸோ 2 எலிமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ரொட்டேட் கமாண்ட். அடுத்தது மிரர் கமாண்டை பற்றி பார்த்துடலாம். மாடிஃபைல மிரர் கமாண்ட் பார்த்திங்கன்னா 2 பட்டன் இருக்கும். ஒன்று மிரர் பிக் ஆக்சிஸ், இன்னொன்று மிரர் ட்ரா ஆக்சிஸ். ஃபஸ்ட்டு மிரர் பிக் ஆக்சிஸ் அப்படின்னா என்னென்னு சொல்கிறேன். இப்போ இந்த பிளானை பாருங்கள். இங்கே ரைட் சைடு ரூமில் 3 விண்டோஸ் இருக்குது. அதை லெஃப்ட் சைடு ரூமுக்கு மிரர் பண்ண போகிறேன். ஸோ எல்லா விண்டோஸையும் செலக்ட் பண்ணுறேன். மாடிஃபை பேனலில் மிரர் பிக் ஆக்சிஸை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே என்ன கேட்குதுன்னு பாருங்கள். செலக்ட் த ஆக்சிஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அதாவது சென்டர் ஆக்சிஸ் எதுவோ அதை கிளிக் பண்ணால் சொல்லுது. நமக்கு இந்த பிளானில் இந்த வாலோடைய சென்டர் லைன் தான் வந்து சென்டர் ஆக்சிஸ். இந்த சென்டர் லைனை செலக்ட் பண்ணால் போதும்.
இந்த 3 விண்டோஸும் லெஃப்ட் சைடில் மிரர் ஆயிடுச்சு. அவ்வளோதான். அடுத்தது மிரர் ட்ரா ஆக்சஸ் பற்றி பார்த்துடலாம். கண்ட்ரோல் செட் பண்ணுறேன், திரும்ப விண்டோஸை செலக்ட் பண்ணுறேன், மாடிஃபைல மிரர் ட்ரா ஆக்சஸ் கிளிக் பண்ணுறேன். இப்போது இந்த சென்டர் லைனை நம்ம செலக்ட் பண்ணணும். லைக் இப்போ ஸ்டார்ட் பாயிண்ட் எண்டு பாயிண்ட் செலக்ட் பண்ணால் போதும். இந்த சென்டர் லைனை நான் ட்ரா பண்ணனால இந்த 3 விண்டோஸும் இங்கே ப்ளேஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதான் மிரர் ட்ரா ஆக்சஸ். ஸோ இதான் மிரர் கமாண்ட். நெக்ஸ்ட்டு அரே கமாண்ட் பற்றி பார்த்துடலாம். அரேயில் 2 டைப்ஸ் இருக்குது, லீனியர் அரே, ரேடியல் அரே. ஃபஸ்ட்டு ஒரு எலிமெண்ட்டை நான் ட்ரா பண்ணுறேன். ஆர்கிடெக்சரில் காம்போனண்ட்டில் இந்த டெஸ்க்கை ட்ரா பண்ணுறேன். இந்த எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபைல அரேயை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஆப்ஷன் பாரில் லீனியர் செலக்ட் ஆகிருக்கு, குரூப் அண்ட் அசோசியேட் டிக் ஆகிருக்கு. நம்பரில் 5 கொடுக்குறேன். மூவ் டு செகண்ட் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ எலிமெண்ட்டோட சென்டரில் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கும் செகண்ட் எலிமெண்ட்டுக்கும் என்ன டிஸ்டன்ஸோ அதை கொடுக்கணும். நான் 10 feet கொடுக்குறேன். என்டர். இங்கே நம்பர் 5 கொடுத்தனால 5 எலிமெண்ட் வந்திருக்கு. உங்களுக்கு இதை சேஞ்ச் பண்ணனாலும் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் 10 கொடுத்தா இங்கே சேஞ்ச் ஆகிருப்பாருங்க. ஸோ இதுதான் லீனியர் அரே. நான் 5லேயே வச்சுருக்கேன். இதை இன்னொரு தடவை பண்ணுறேன். ஆர்கிடெக்சர் காம்போனண்ட்டில் டெஸ்க்கை செலக்ட் பண்ணுறேன், ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அரே நம்பர் 5. இந்த தடவை மூவ் டு லாஸ்ட் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட சென்டரை செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் எலிமெண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் வைக்கணும்னு கொடுக்கணும். நான் 50 feet கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இங்கே நம்பர் 5 கொடுத்தனால 5 வந்திருக்கு. என்டர். ஸோ மூவ் டு செகண்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், மூவ் டு செகண்டில் நீங்கள் கொடுக்குற டிஸ்டன்ஸ் வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கும் செகண்ட் எலிமெண்ட்டுக்குமான டிஸ்டன்ஸ் தான் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. 10 கொடுத்தோம் இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் தான் கொடுப்போம். அதுவே மூவ் டு லாஸ்ட்டில்னா ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கும் லாஸ்ட் எலிமெண்ட்டுக்குமான டிஸ்டன்ஸை கொடுத்துருப்போம். 50 கொடுத்தோம்ல. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இன்னொரு தடவை அரே பண்ணுறேன். ஆர்கிடெக்சர் காம்போனண்ட் கிளிக் பண்ணுறேன், அதை செலக்ட் பண்ணுறேன். அரே நம்பர் 5 லாஸ்ட். இப்போ 45 degree ஆங்கிளில் அரே பண்ணுறேன் பாருங்கள். என்டர். லீனியர் அரேயில் ஸ்ட்ரைட்டாக மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஆங்கிள்லையும் அரே பண்ணலாம். இதுதான் லீனியர் அரே. அடுத்தது ரேடியல் அரே பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த பிக்சரை பாருங்கள். ஒரு ரவுண்ட் டேபிளை சுற்றி 8 சேர் இருக்குது. இதை அப்படியே மாடல் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சேர் ஃபேமிலி ஃபைலை லோட் பண்ணுவோம். ஒரு ஃபேமிலி ஃபைலை எப்படி லோட் பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக ஃபேமிலி சாப்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லோட் பண்ணதும் அதை வியூ ஏரியாவில் ப்ளேஸ் பண்ணுறேன். பாருங்கள், இங்கே ஒரு சேரை ப்ளேஸ் பண்ணியாச்சு. இதை 3Dயில் காட்டுறேன். நமக்கு இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி 8 சேரை ரவுண்டாக ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற கமாண்ட் தான் ரேடியல் அரே. லெவல் 1 போங்க. இங்கே ரேடியல் அரே பண்ணுறதுக்கு முன்னாடி 8 சேரோட சென்டர் பாயிண்ட்டு ரெஃபரன்ஸாக வேணும். அதுக்கு ஜஸ்ட்டு ஒரு லைன் சேருக்கு ஃப்ரண்ட்டில் 5 feetக்கு ட்ரா பண்ணுறேன். அனோட்டேட்டில் டீட்டெயில் லைன் செலக்ட் ஆகிருக்கு. சேருக்கு ஃப்ரண்ட்டில் இருந்து 5 feet ட்ரா பண்ணிட்டேன். இது சேர், இது ரெஃபரன்ஸ் லைன். இப்போ சேரை செலக்ட் பண்ணுங்கள். மாடிஃபைல அரே கிளிக் பண்ணுங்கள். இங்கே ரேடியல் அரே ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் அண்ட் அசோசியேட் டிக்கில் இருக்கட்டும். நம்பர்ஸ் நமக்கு 8 நம்பர்ஸ் வேணும். ஸோ 8. மூவ் டு லாஸ்ட். ஆங்கிள் கடைசி கொடுப்போம். சென்டர் ஆஃப் ரொட்டேஷன் ப்ளேஸ் கொடுத்துட்டு இந்த லைனுடைய சென்டரில் கிளிக் பண்ணணும். இப்போ ஆங்கிளில் 360. என்டர். அவ்வளோதான். 8 சேர் ரவுண்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதுதான் ரேடியல் அரே. இதை 3Dயில் பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ அழகாக அரேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ சேரோட நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணோம்னா சேரை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே 8ன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன நம்பர் வேணுமோ அதை கொடுத்தா போதும். லைக் இப்போ 4 கொடுக்குறேன். என்டர். பாருங்கள் 4 நம்பர்ஸ் வந்துருச்சு. 6, 5. நம்மளுக்கு எந்த நம்பர் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ 1 more டைம் ட்ரை பண்ணுறேன். கண்ட்ரோல் செட் பண்ணுறேன்.
சேரை செலக்ட் பண்ணுங்கள். மாடிஃபை, அரே, ரேடியல், குரூப் அண்ட் அசோசியேட், டிக், நம்பர்ஸ் இப்போ நான் 4 கொடுக்குறேன். மூவ் டு லாஸ்ட், சென்டர் ஆஃப் ரொட்டேஷன், பிளேஸ், இந்த லைனுடைய சென்டர். இப்போ ஆங்கிள் 360 கொடுக்காம 180 கொடுப்போம். என்டர். ஸோ இப்போ பாருங்கள், ஆங்கிள் 180 கொடுத்தனால அழகாக செமி சர்க்கிளில் அரேஞ்ச் ஆயிருக்கு. நம்பர்ஸ் 4 கொடுத்தோம் இல்லையா, அதனால் 4 நம்பர் செமி சர்க்கிளில் அரேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ நம்பர் சேஞ்ச் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இந்த ஆங்கிளுமே 180, 360ன்னு எந்த ஆங்கிள் கொடுக்கணுமோ அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் ரேடியல் அரேயோடைய ஆப்ஷன்ஸ். இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்த்தோம்னு சம்மரியாக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் சாப்டரில் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணதும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்ன பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ கைஸ்.